எமது அன்பு உறவுகள் யாவருக்கும் வணக்கம். த மணி எனும் சமூக ஊடகத்தினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க 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 மகிழ்ச்சி அடைகின்றேன். பரவாதி இங்கு எல்லோரும் பேசப்படுகின்றது முக்கியமா முகநூல்ல. எங்க தட்டினாலும் பரவாதி 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 பரவாதி. இந்த ஆழமான தமிழ் பெயர் எப்படி அயந்தனுக்கு கிட்டியது? அயந்தன் அவர்களுடைய குழு எப்படி இப்படி ஒரு கதையை தேர்வு செய்தார்கள்? இந்த கதை எங்கட சமூகத்தில் நிகழ்ந்த கதை. நாங்கள் கட்டாயம் பார்க்கணும். எங்களோட கதையை நாங்கள் பார்க்கணும். எங்களோட படைப்பாளிகளை, எங்களோட கலைஞர்களை நாங்கள் வளர்த்தெடுக்க போகணும். இது எங்களோட தலையாய கடமை. கதைக்காக நாங்கள் எங்கும் ஓடி செல்லவில்லை, ஓடி செல்ல தேவையும் இல்லை. எங்களோட சமூகத்தில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு கதைகளும் பிரம்மாண்டமான கதைகள் இருக்கின்றது, வலியோடு சொல்லக்கூடிய கதைகள் இருக்கின்றது. அதை கேட்காமல் பார்க்காமல் விருப்பமாக இருந்தால் இந்த மனித குலத்தில் நாங்கள் வாழ்ந்ததில் என்ன பலன் இருக்கின்றது? அஜந்தன் அருமையான ஒரு படத்தை தந்திருக்கின்றார். இந்த படத்தை நாங்கள் பார்க்கணும். முழுநீள திரைப்படம். அவருடைய அனுபவத்திற்கு அவர் குறும்படமாக முழுநீள திரைப்படங்களை தந்திருக்கின்றார். இந்த படம் முற்றிலும் மாறுபட்ட படம். அதாவது தமிழர் தேசத்தில் உருவாக்கப்பட்ட படம். இந்த படத்தை நாங்கள் பார்க்காவிட்டோம் என்றால், ஐயோ இப்படி ஒரு படம் வந்ததே நாங்கள் பார்க்காம விட்டுட்டோமே, இப்படியான ஆழமான கருத்து எங்கள்கிட்ட இருந்திருக்கு அப்படி ஒரு விஷயம். அப்ப இந்த இப்படியான விஷயங்களை நாங்கள் தாண்டி எப்படி வாழ போறோம்? இதற்கான தீர்வுகள் எங்க? எல்லாம் எங்கிட்ட தான் கிடக்கு. மரக்கதைகள். வார ஞாயிற்றுக்கிழமை 26ஆம் தேதி மாலை 5 மணிக்கு பிரான்சில் மட்டுமல்ல, அதைத் தொடர்ந்து ஜெர்மனி என பல நாடுகளிலும் இந்த திரைப்படம் திரையிட இருக்கின்றது. ஏற்கனவே கலைஞர்கள் பார்த்திருக்கின்றார்கள். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருந்தது. ஆனாலும் எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த முடியவில்லை. இருப்பினும் நான் இவ்வளவு கதைக்கிறேன், என்னென்ன இந்த படத்தை பார்க்காம பரவாதியை பற்றி கதைக்கிறார் என்று நீங்கள் கேட்கலாம். உண்மையில ஒரு சில முன்னோட்ட காட்சிகளை எனக்கு பார்க்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை நான் நிச்சயமாக அதை பயன்படுத்தி கொண்டேன். ஆனால் முழுநீள திரைப்படமாக உங்களோடு சேர்ந்து இணைந்து நானும் பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே என்னிடம் இருக்கின்றது. ஆனால் பார்க்கும் வாய்ப்பு உங்களிடம் இருக்கின்றது. தவற விட்டு விடாதீர்கள். எதிர்வரும் 26ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நீங்கள் பார்ப்பது மட்டுமல்ல, பார்க்க வார்கள் என பலரை அழைத்துக் கொள்ளுங்கள். அழைத்தது மட்டுமல்ல, விமர்சனங்களை முன்வையுங்கள். விமர்சனம்தான் உண்மையான படைப்புகளை வளர்த்தெடுக்கும். எமக்கான படைப்பு, எம்மவருக்கான படைப்பு. எங்கட கதையை நாங்கள் சொல்ல வேண்டும் என்று அடிக்கடி சொல்வது மட்டுமல்ல, சொல்லுகின்றோம். பாருங்கள், தொடர்ந்து பல கலைஞர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை வளர்த்தெடுக்கவும் இப்படம் ஓர் உதாரணமாக அமையும். சின்னத்திலிருந்து நம்மள அண்ணன் தான் வளர்த்த. அண்ணன் சொல்றது போய் மற்றவங்க பரிதாபத்தில் வளர்த்தாங்க. வீட்டடுப்பு எரிய வைக்க ரொட்டுக்கார இதுகளுக்கு வர வேலை இல்ல. அட்டிய 5க்கும் 10 காலையில நான் நீ என்ன பறைக்கிறேன் அடிச்சு போட்டானே என்ன கடவுளே. டிக்கெட் எடுக்காத எடுத்துக்கொள்ளுங்க. மரக்கரை வகைகளுக்கும் பழங்களுக்கும் என விலைகள் இடப்படுகின்றன. கடல் உணவுகளுக்கு ஆளுக்கு ஒரு விலை. இதனை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட வேண்டும். அனைத்து சந்தைகளிலும் கொண்டு வந்தால் மிகச் சிறப்பாக இருக்கும். கடல் உணவுகள் அதிக விலை. வெளிநாடுகளில் இருந்து வருபவர்கள், அதி உயர் வருமானம் பெறுபவர்கள் மட்டுமே உண்ண முடியும் என்ற நிலைப்பாடுகள் இருக்கின்றன. வவுனியாவிலா அனுராதபுரத்திலா விலை அதிகம் என மூதாட்டியான சிங்கள தாயொருவரிடம் கேட்ட பொழுது எல்லா இடமும் ஒற்றை விலையாத்தான் கிடக்குது என பதிலளித்தார்.